அது தேவன் சொல்கிறார், அதற்காகவே கடவுள் மனிதனானார், உன்னுடைய இரக்கத்தை காண்பிக்க, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து, அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து, அந்த நரகத்திலிருந்து உன்னை விடுவிக்க. கவனிங்கள், அவனை தூக்கிவிட ஒருவர் தேவை. இன்றைக்கு மனிதனுக்கு தேவை யார் தெரியுமா? இரக்கம் காட்டுகிற ஒருவர். யாருமே யாருமே இரக்கம் காட்டுறது இல்லை. இரக்கம் பாராட்டுகிறவர், நியாய தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று, ஆனாலும் உண்மையில் இரக்கமா இருக்க ஒரு தெய்வம். அதனாலதான் இந்த செய்தியை உன்னை கேட்கும்படி செய்திருக்கிறார். இரக்கம் செய்கிற கருத்து, மேன் நீட்ஸ் மர்சி. இந்த மனிதனுக்கு தேவை பணம் அல்ல, பொருளாதாரம் அல்ல, எல்லாம் தேவைதான். இந்த உலகத்துக்கு அடிப்படை தேவை பணம், பொருளாதாரம், கல்வி எல்லாம் தேவை. ஆனால் அடிப்படை தேவை தேவனுடைய இரக்கங்கள் தேவை. அந்த இரக்கம் இல்லை என்றால் வாழ முடியாது. வேதம் சொல்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. முடிவில்லாத அவருடைய இரக்கங்கள் இன்றைக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. என்பது பிள்ளையே, யூ அண்ட் மீ ஆர் அண்டர் காண்டம்னேஷன். நீங்களும் நானும் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள் தான். அது நம்மால் அல்ல, அது வழியாய் என் தகப்பன், என் உட்பிதாக்கள், ஆக சொன்ன விழுந்து போனவர்கள், நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்கள், அந்த ஜட்ஜ்மெண்ட். ஆனால் தேவனுடைய மிகுந்த இரக்கம் உங்களையும் நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை அவர் தூக்கி எடுக்கிறவர், அந்த நியாய தீர்ப்பிலிருந்து விடுவிக்கிறவர். எனவே அந்த நியாயாதிபதி உங்களுக்காக அவர் மரித்தார். கவனிங்கள், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆனால் உங்களுக்காக எனக்காக அவர் மரித்தார். காரணம் என்னவென்றால், உனக்கு இரக்கம் செய்யும்படியாய். வேதம் சொல்லுகிறது, இசைக்கேல் 16ஆம் அதிகாரத்துல, ஒரு கண்ணும் உன்னில் இரக்கமாய் இல்லை. இரக்கமற்ற உலகத்துல உனக்கு இரக்கம் செய்கிற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே. மனிதனுக்கு தேவை, முதலாவது தூக்கி எடுக்கிற ஒருவர் தேவை, இரண்டாவது இரக்கம் செய்கிற ஒருவர் தேவை, மூன்றாவதாக இன்றைய மனிதனுக்கு தேவை. மேன் இஸ் கரப்டட். மனிதன் அழிவுக்கு உட்பட்டவன். இதே 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும். 7ஆம் வசனம், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். உங்களுக்கு புரியும் ரொம்ப கஷ்டம். மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும். அப்படியானால் இந்த மாமிசம் அது யாரா இருந்தாலும் அழிவுள்ள இதை ஒத்துக்கொள்ள நினைக்கிறேன். அழிவுள்ள அதனால பாருங்க, மரித்த 24 மணி நேரத்துக்குள் அடக்கம் பண்ணப்படுகிறோம். பாருங்க, துர்நாற்றம் ஏன் அவ்வளவு சென்ட் அடிக்கிறாங்க? வாசனை திரவியங்கள். அப்படினால் இஸ் a corrupted body. இந்த சரீரம் அழிவுள்ள சரீரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அழிவுள்ள சரீரத்தை அழியாமை கொடுக்கிறவர் ஆண்டவர். அந்த வார்த்தை சொல்லுகிறது.